ஓம் சக்தி. அழியாத சாம்ராஜ்யம் ஒன்று உண்டு என்றால் அதுதான் ஸ்ரீ சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கரத்திலிருந்து அண்ட கோடிகளை எல்லாம் ஆட்சி புரிகிறவள் ஆதிபராசக்தி. அவள் ஆட்சியை யாரும் அசைக்க முடியாது. காசியிலே விசாலாட்சியாக ஆட்சி புரிகிறாள். மதுரையிலே மீனாட்சியாக ஆட்சி புரிகிறாள். காஞ்சியிலே காமாட்சியாக ஆட்சி புரிகிறாள். எந்தெந்த அரசையோ ஒழித்துவிட முடிகிறது. ஆனால் 3 ராஜாக்களை யாரும் அசைக்க முடியாது. தில்லை நடராஜர், திருவாரூர் தியாகராஜர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். உலகில் அறம் குலைகிற போதெல்லாம் நான் அவதாரமாக வருகிறேன் என்று கண்ணன் கீதையில் சொல்கிறான். பாரத நாடு பழம்பெரும் நாடு. இது ஞான பூமி. முனிவர்கள் பலர் பிறந்த பூமி இது. வாழ்க்கையில் உயர்வதற்கு மந்திரம் தந்தவர்கள் முனிவர்கள். செப்பு தகட்டில் எந்திரம் எழுதி மந்திரம் மூலம் ஆற்றலை வளர்த்து கொண்டவர்கள் முனிவர்கள். தினம் தினம் பாத்திரங்களை துலக்கினால்தான் சுத்தமாகும். அதுபோல நம் உள்ளம் என்ற செப்பில் மந்திரம் சொல்லி சொல்லி தங்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி நம் உள்ளம் தங்கமாக மாறினால் அம்மாவின் அருள் நிரம்பும். இன்றைக்கு திருவருள் பரப்ப வேண்டி அம்மா பராசக்தி வந்திருக்கிறாள். இன்றைக்கு பெண்களே வேள்வி செய்கிறார்கள். இவர்கள் நடத்தும் வேள்வியை பார்ப்பதே அழகு. பெண்களுக்கு பராசக்தி சிறப்பு கொடுத்திருக்கிறாள். பெண் குலத்தின் நன்றிக்கு உரியவர்கள் அடிகளார். அடிகளார் போல பெண் குலத்திற்கு பெருமை அளித்தவர்கள் யாருமே இல்லை. ஆண்டவனிடம் நான் ஒரு வேலை கொடுக்குமாறு எத்தனையோ நாள் கேட்டு ஏங்கி இருக்கிறேன். நான் கேட்ட வேலை என்ன தெரியுமா? நானே என் கையால் தெய்வத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். அந்த ஒரு வேலையை எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று ஏங்கி இருக்கிறேன். அந்த ஏக்கத்தை இன்றைக்கு அடிகளார் அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார்கள். எனக்கு மட்டுமா? பெண்ணின் முழுமைக்கும் அந்த ஏக்கத்தை தீர்த்து வைத்து விட்டார்கள். எனவே பெண் இனத்தின் நன்றிக்குரியவர் நம் அடிகளார் அவர்கள். ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள். வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள். கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது. அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்து பார்ப்பதில்லை. பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது. அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது. தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது. கன்றை நாடி வந்த பசுவும் மகிழ்கிறது. அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள். தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன். அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சி. அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன். அன்னையின் அருள் வாக்கு. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். 2 மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.